அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அம்சங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம தொடர்ந்து வேல்யூவேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எதை பற்றியும் கண்டுக்காதீங்க. சிம்பிளாக வேல்யூவேஷன் பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறோம். அதுவும் லாங் டேர்முக்கு வாங்கிக்கங்க. அந்த கம்பெனி நல்ல குவாலிட்டியான ப்ரொமோட்டர் உள்ள கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டாக்கு மேலே ஏறணும், எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வேணும்? ரிட்டர்ன் வேணும். அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகணும். ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகணும்னா வேல்யூவேஷன் ஜோனில் நம்ம பிடிச்சா நமக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோத் காட்டணும். கரெக்டுங்களா? அதனுடைய இபிஎஸ்ஸு, கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்கு நெட் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த கம்பெனினால் க்ரோத் காட்ட முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்டு. பட் இந்த ஆஸ்பெக்ட்லேயுமே இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வேல்யூவேஷனு, அந்த கம்பெனி க்ரோத் காட்டணும். அதுக்கப்புறம் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது சென்டிமெண்ட் இஸ் நத்திங் பட் டிமாண்டு. மக்கள் எந்த மாதிரி மூடில் இருக்கிறாங்க, அதை மக்கள்னு சொல்லக்கூடாது, மிஸ்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மார்க்கெட்டினுடைய மூட் சென்டிமெண்ட்டை பொறுத்து அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஏறும். வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாதுப்பா. என்கிட்ட காசு இருக்குது, மார்க்கெட்லேருந்து எல்லாரும் நிறையா ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இண்டெக்ஸ்லேயும் நான் சிப் பண்ணுறேன். ஏன்னா லார்ஜ் கேப்பை விட அதுதான் 20-25% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொரோனாவுக்கு அப்புறம் நம்மளில் பல பேர் ஏகப்பட்ட சிப்ஸை அதாவது எஸ்ஐபியை மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அதுவும் ஸ்மால் கேப்பு மிட் கேப் ஃபண்டுக்கு பயங்கரமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்ததுனால தான் அது எல்லாமே வேல்யூவேஷன் ஜோனை விட்டு எகிரி எங்கேயோ போய் மேலே போய் இப்போ தான் கரெக்டாக ஆரம்பிச்சிருக்குது. சரிங்களா? ஸோ த பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் விலை மேலே போகணும் அப்படின்னா வேல்யூவேஷன் ஜோனில் நம்ம பிடிச்சதுக்கப்புறம் டிமாண்டும் அதாவது அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான டிமாண்ட் இருக்கணும், ப்ளஸ் அந்த ஸ்டாக்கு க்ரோத்தையும் காட்டணும். இதுதான் மொதல் பாயிண்ட்டு. வாரன் பஃபட், பெஞ்சமின் கிரஹாம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த க்ரோத் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரோத்து அப்படிங்கிறத காட்ட முடியலை அப்படின்னாலும், அந்த கம்பெனியினால் காட்ட முடியலை அப்படின்னாலும், பட் அவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப ஸ்டேபிளான பிஸ்னஸ். சரிங்களா? நல்ல ஸ்டேபிளான பிஸ்னஸ்ஸு, ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்கிது, ரெகுலராக உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனியை தான் ப்ரிஃபர் பண்ணணும். ரீசன் என்னென்னா, உங்கள் காசு சேஃபு. ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, ஸ்டேபிளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அதே சமயம் வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டி, குவாலிட்டிக்கு குவாலிட்டி, அதே சமயம் வேல்யூவேஷன் ஜோனில் நீங்கள் பிடிச்சதுனால உங்களுக்கு உங்களை அறியாமலே அது ஒரு பாண்டு மாதிரி செயல்படும். உங்களுக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க பேசுவாங்க. சரி, இது ஒரு பாயிண்ட்டு. சரி, இந்த ஆஸ்பெக்ட் இப்போ நான் என்னன்னா பிட்டாக உங்கள்கிட்ட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வேல்யூவேஷன், க்ரோத்து ப்ளஸ் சென்டிமெண்ட்டு இது முக்கியம். அடுத்து நீங்கள் உங்களுடைய கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த மாதிரி கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுற பிஸ்னஸில் முதலீடு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் என்ன மாதிரி இன்வெஸ்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன மாதிரி இன்வெஸ்டர் அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது. 1 லட்ச ரூபா மார்க்கெட்டில் போட்டுவிட்டு உங்களால் நிம்மதியாக தூங்க முடியலன்னா உங்களுக்கு மார்க்கெட் சரியான இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை நீங்கள் எப்படி உணரணும் அப்படின்னா, ஒரு லேண்டை வாங்கிட்டு அடுத்த நாளே விலை குறைஞ்சிருக்கும், அல்லது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஒரு நான் அப்ரூவ்டு லேண்டை வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாமலே பேரலாக கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஸ்கீம் அங்கே போட்டுட்ருக்குறாங்க, அந்த ஸ்கீமினால் உங்கள் நிலத்தை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அன்அப்ரூவ்டு லேண்டை வாங்கும் பொழுது ஆனாலும் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் அந்த பிரச்சனை வரும். என்னடா இப்படி நெகட்டிவாக பேசுகிற அப்படின்லாம் பேசாதீங்க. நடக்கிற உண்மைகளை சொல்கிறேன். அதாவது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் காட்டுறதுனால
கரெக்ட்டுங்களா? நீங்க வந்து ஏறி இறங்குறது உங்களுக்கு அன்றாடம் வந்து தெரியிறதுனால, விலை ஏறுறதும், இறங்குறதும் தெரியிறதுனால, உங்களுடைய எமோஷன வந்து அது பாதிக்கும். அந்த எமோஷன நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், நீங்க என்ன மாரி டைப்பான இன்வெஸ்டர் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். தங்கமுமே நீங்க வந்து ஜுவல்லரிலருந்து வாங்கிட்டீங்கன்னா, தங்கத்தினுடைய விலையுமே வந்து 2012க்கு அப்புறம் வந்து பல வருஷமா அப்படியே கடந்துச்சு. சரிங்களா? ஆனா, உங்களுக்கு வந்து அந்த விலை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஃபீலிங் வருமா? ஏன்னா தங்கம் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்காக வாங்குறோம். வீட்ல ஜுவல்லரியா வாங்கி வச்சிருக்கிறோம். அதுவும் வந்து 18 to 20% வந்து எக்ஸ்ட்ரா சேதாரம்லாம் குடுத்து வாங்குறோம். ஜஸ்ட் வந்து ஒரு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஃபேண்டா ஒரு கப்ல குடுப்பாங்களா? அத குடிச்சிட்டு வாங்கியிருப்பீங்களா? சரி, எல்லார் வீட்லயும் நடக்கிற அனுபவங்கள தான் வந்து சொல்றேன். சரிங்களா? சரி, அப்பலாம் வந்து நமக்கு நிம்மதி இருக்கு. விலை குறைஞ்சு தான் போயிருக்கும் தங்கத்தினுடைய விலை. ஆனா ஸ்டாக்கினுடைய விலை குறைஞ்சா மட்டும் நமக்கு வந்து ஓவர் ஃபீலிங்ஸா இருக்கும். சரி, இப்போ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்க என்ன மாரி இன்வெஸ்டர் அப்படிங்கிறது இந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட். 2வது உங்களுடைய லைஃப்ல நீங்க என்ன மாரி ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க? உங்களால எவ்வளவு ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் எடுக்க முடியும்? அந்த ரிஸ்க்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதா? பிளஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் எஃப்டில இருக்குதா? கோல்டு வச்சிருக்கிறீங்களா? டெப்ட் ஃபண்ட் வச்சிருக்கிறீங்களா? இந்த மாரி ஆஸ்பெக்ட்ல அது இல்லாம இண்டெக்ஸ்ல வந்து நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல வந்து சிப் பண்றீங்களா? ப்ளூ சிப் ஸ்டாக்லாம் வச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க எவ்வளவு நேரம் வந்து செலவிட போறீங்க அப்படிங்கிறது தான் வந்து 4வது பாயிண்ட் ஆக்சுவலா. நேரங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நீங்க உங்களால ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய நாலேட்ஜையும், அது எங்க போகுது, எக்கானமியோடைய ட்ரெண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. நெறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் பேசுகிற வீடியோக்கள்லாம் பார்க்க முடியல அப்படின்னா, நீங்க பெஸ்ட்டா நான் சொன்ன மாரி அந்த நல்ல கம்பெனி, ஸ்டேபிளான கம்பெனி, குரோத் இல்லனாலும் பரவால்ல. ரொம்ப சேஃபான கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு, டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இருந்துக்கங்க. லோ ரிஸ்க் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரிட்டர்னும் கம்மியா தான் வரும். இட்ஸ் ஓகே. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. ஆனா, அத விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எந்தவித புரிதலும் இல்லாம, யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, கண்ட ஸ்டாக்க வந்து கண்ட விலையில வாங்குனீங்க அப்படின்னா வந்து கண்ட துணமா ஆயிரும் நம்ம லைஃபு. ஏன்னா, நான் அனுபவத்தில சொல்றேன். எனக்கு நடந்திருக்கு. ஸோ, அதனால வந்து திருப்பி திருப்பி யோசிச்சு வந்து முதலீடு பண்ணுங்க. நீங்க அந்த மாரி இன்வெஸ்டர் தானா? அதாவது பெரும்பாலும் வந்து என்ன அப்டின்னா, இப்ப குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து மார்க்கெட் அதிகமா எடுக்குறாங்களோ, அந்த சப்ஜெக்ட்ட பொறுத்து நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இந்த என்விரான்மெண்டல் சயன்ஸு அல்லது சயன்ஸு அப்படின்னு வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். மேத்ஸ் பிடிக்காது. இவங்க வந்து சயன்ஸ்ல மார்க் எடுக்கிறதுனால நான் வந்து மிகப்பெரிய டாக்டர் ஆகப் போறேன், சர்ஜன் ஆகப் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே தெரியாது ஆக்சுவலா. நமக்கே வந்து நம்மள பத்தி தெரியாது. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு, நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. நமக்கு எதுல பேஷன் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. நமக்கு பல விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பல விஷயத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். எதுலயுமே உள்ள போய் டெப்த்தா வந்து பண்ண மாட்டோம். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் ஆஃப் நன் அந்த மாரி. ஸோ, நம்மள நாமளே வந்து இண்டிவிஜுவலா வந்து யோசிக்கணும். அந்த புரிதல வந்து பண்ணும் பொழுது, உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய முதலீட்ட நீங்க வந்து ஷேப் அப் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லுகிற அறிவுரை. ஓவரா ஆத்துறேனா, இன்னும் இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்லாம் இருக்கு. அதையும் கேட்டு போயிருங்க. சரி, நிஃப்டி எப்படி 16,000 போகும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. நான் நிஃப்டி 16,000 போகும்னு சொல்லல. 16,000 போகுறதுக்கு என்ன மாரி நடக்கலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லப் போறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டேன். மார்க்கெட் உடைய போகுது அப்படிங்கிற மாரி. அதுல நிஃப்டியினுடைய இபிஎஸ் பத்தி நான் வந்து டீட்டெயில்டா பேசிட்டேன். அப்போ அந்த நிஃப்டியினுடைய கரண்ட் இபிஎஸ் வந்து ரூ. 1124 சம்திங் சரிங்களா? ரூ. 1100 கிட்ட போயிருக்கு. அது ஒருவேளை உடைஞ்சு ரூ. 800 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 800 இன்ட்டு உங்களுக்கு 20 இபிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ரூ. 16,000 வந்துரும். புரியுதுங்களா? எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பிஇ இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி நிஃப்டிக்கும் வந்து நீங்க ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் போடலாம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து இப்போ டபுள் ஆயிருக்கு. டபுள்லாம் இல்ல. அதுக்கு மேலேயே ஆயிருக்கு. ரூ. 450 ரூ. 400 ரூ. 450 ரேஞ்சில இருந்தது கொரோனாவுக்கு முன்னாடி. கொரோனா டைம்ல வந்து ரூ. 50 கீழே இறங்கிருச்சு. ரூ. 350 ரூ. 360 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு, அது வந்து இப்போ ரூ. 1,100 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரூ. 1,100 அப்படிங்கிறது ஒரு 4 வருஷத்துல வந்து டபுளுக்கும் மேல வந்து இபிஎஸ் போயிருக்கு. ஒருவேளை இந்த இபிஎஸ்ஸ தக்க வைக்க முடியல அப்படின்னா, ரீசன் வந்து என்னன்னா, உங்களுக்கு இபிஎஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டா குரோ ஆனதுக்கு காரணம் அந்த பென்ட் அப் டிமாண்டும் ஒரு போர்ஷன் இருக்கு. பிளஸ் வந்து எக்கானமியும் வந்து நெறைய குரோத் காட்டியிருக்குது. ஸோ இந்த
சிச்சுவேஷன் இப்போ மாறுது அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை இந்த ரூ. 1100 இருந்து ரூ. 800 ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா, நம்மளுடைய நிஃப்டியினுடைய பிஇ வந்து மார்க்கெட் வந்து டிமாண்ட் இல்லை அப்படின்னா 20 பிஇ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேரு. அது 15 பிஇக்கு போகலாமா? போயிருக்கு. கரெக்டுங்களா? ஒரு பியர் மார்க்கெட்டில் 15, 14, 17 இந்த மாதிரிலாம் வந்து நம்ம மார்க்கெட் தொட்டிருக்கு. அதனால் இப்போ 800 அல்லது 850, 900 வச்சுக்கிட்டு நீங்கள் 17 பிஇ இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா 16,000. உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக்கினுடைய பிஇ இன்ட்டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறதா வந்து ஸ்டாக்கினுடைய விலை. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நிஃப்டியினுடைய இபிஎஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து அதிகமாக வந்து ஏறி இருக்கு. ஸோ ஒருவேளை அது கரெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது இன்ட்டு 20 பிஇ அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 16,000 வந்துடும். அல்லது 17 பிஇ இன்ட்டு அந்த 900 அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அந்த 16,000 நிஃப்டி அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் நிஃப்டியினுடைய பாயிண்ட்டை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. காரணம் வந்து என்னென்னா, நிஃப்டிக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. எப்பொழுதுமே ஒரு ஸ்ட்ரென்த்தான ஸ்டாக்கு, ஒரு நல்ல ஸ்டாக்கு சப்போஸ் வீக் ஆகுது அப்படின்னா அதை நிஃப்டியிலேருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. வேறு ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டாக்கை வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமும் இந்த நிஃப்டியினுடைய பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் எக்கானமியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அது பேடாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேனிப்புலேஷன்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொமோட்டர் வந்து ஒரு 75-80% வச்சுருப்பாரு. அந்த 20% மட்டும் இருக்கிற அந்த ஸ்டாக் ஃப்ளோட் இருக்கிற ஸ்டாக்கை வந்து இவங்க வந்து வாங்குவாங்க. அப்போ கம்மியான ஸ்டாக்கை வாங்கும் பொழுதே அந்த ஸ்டாக்கினுடைய டிமாண்ட் வந்து மேலே போயிடும். அதனால் வந்து நிஃப்டியை வந்து ஓரளவு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த 50 கம்பெனிகள் மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது. சரிங்களா? அது வந்து ஜஸ்ட் அன் இண்டெக்ஸ், உங்களுடைய எக்கானமியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ், அவ்வளவுதான். அது வந்து அந்த டாப் 50 கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரூல் இருக்குது. பட் நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டாக்கெலாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நிஃப்டி ஏறுனாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து உடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எந்திரிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கணும். நான் இந்த நிஃப்டி இபிஎஸ் பற்றி பேசியிருக்கிறேன். 2008 வந்து நிஃப்டி இபிஎஸ் டபுள் ஆகிருக்கு. சரிங்களா? ரூ. 250 கிட்ட டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 250 பெருசாலாம் உடையலைங்க. 220 அந்த மாதிரி தான் போயிருக்கு. அதே போல் வந்து 2015 வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ₹500 இல்லை, அந்த 2015 வந்து ₹392 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மறுபடியும் ₹220 ₹392 போயிருக்கு. சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், திருப்பி சொல்கிறேன் உங்களுக்காக, இபிஎஸ் அப்படிங்கிறது நிஃப்டி 15 ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அது வந்து 2004, 2005 டைமில் ₹119 இருந்துச்சு. அது வந்து 2008 உங்களுக்கு ₹220, ₹230 ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? அப்போ தான் வந்து மிகப்பெரிய கரெக்ஷன் வந்து கிராஷ் வந்து நடந்துச்சு மார்க்கெட்டில். ₹230 இருந்து பெருசாக வந்து இபிஎஸ் குறையலை, 210 அப்படிங்கிற ரேஞ்சு தான் வந்துச்சு. அப்போ மார்க்கெட் உடஞ்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டுடைய பிஇ வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனால் அந்த சமயத்தில் மேக்ரோ எக்கானமியில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதுதான் வந்து அந்த மார்ட்கேஜ் பேக்டு செக்யூரிட்டி கொலாப்ஸ் இன் யூஎஸ். ஆனால் நம்மளுடைய நிஃப்டி இபிஎஸ் வந்து பெருசாலாம் உடைபடவே இல்லை. அட் த சேம் டைம் அந்த 210, 220 அப்படிங்கிற ரேஞ்சே வந்து 2010 வரைக்கும் 11 வரைக்குமே வந்து அப்படியே அதே இபிஎஸ்லேயே இருந்துச்சு. குறைஞ்சது ஒரு 2 வருஷமாவது அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ அந்த பேட்டர்னை பார்க்கும் பொழுது இந்த 1124 வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகும். அந்த பென்டப் டிமாண்ட்னால மேலே போனதுனால மேபி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து அந்த இபிஎஸ் வந்து குறையலாம். அதாவது இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு 10% எக்ஸ்ட்ரா குறையலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பழைய பேட்டர்ன் பிரகாரம் ஒரு 10% தான் வந்து இபிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போது 1134க்கு 10% வந்து ₹110 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து ₹990 அப்படிங்கிறது வந்து நார்மல் பேட்டர்ன் பிரகாரம் போகணும். இந்த பென்டப் டிமாண்ட்னால இபிஎஸ் ஏறி இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த 990ங்கிறது வந்து மறுபடியும் ஒரு 10% அப்படின்னு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ வந்து அதில் ஒரு ₹90 கழிச்சிங்கன்னா 900 அப்படிங்கிற இபிஎஸ் வந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வந்து மெயின்டைன் ஆகலாம். அப்போ 900 இபிஎஸ் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டியோடைய பிஇ வந்து மறுபடியும் வந்து 20க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 900 × 20 அப்படின்னு போட்டனாலே 18,000 வந்துடுது நண்பர்களே. பார்த்துக்கோங்க. 900 × 20 இபிஎஸ், அதாவது 20 பிஇ அப்படின்னு வைக்கும் பொழுதே உங்களுக்கு 18,000 வந்து விடுகிறது. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த நிஃப்டியினுடைய வீக்னஸுக்கான கான்செப்ட். நான் இப்போ வந்து ஏன் வந்து இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் லைஃப்பில் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கலாம், லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை
ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் காசை போடுறீங்க, நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறீங்க. அப்போது உங்கள் காசை வந்து சூதானமாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு. அதனால் நெகட்டிவாக எவ்வளவு யோசிக்க முடியுமோ நல்லா யோசிச்சுட்டு இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசை போடுங்க. ஆனால் வந்து எப்படி வந்து ஜிபேயில் வந்து அல்லது கார்டை வந்து ஈஸியாக வந்து தேய்ச்சிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டிஜிட்டலாக வந்து ஸ்டாக் வாங்குறதுனால உங்களுக்கு காசு கையை விட்டு போகிறது வந்து உங்களுக்கு தெரியாது. இதே வந்து நீங்கள் வச்சுருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை பணமாக உருவி ஏடிஎம்மில் வச்சு ஃபிசிக்கலாக ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஸ்டாக் வாங்குறீங்க, கையிலேருந்து கேஷ் போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பாயிண்ட் வந்து இதுதான். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் இதை ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நெகட்டிவாக யோசிங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன மாதிரி நெகட்டிவ் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ வரும் அப்படிங்கிறத வந்து யோசித்து அந்த சினாரியோவில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட தொடர்ந்து வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டே இருக்கிறேன். நம்ம இப்படி பேசினாலும் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் தானே, சரிங்களா? அந்த எக்ஸ்பர்ட் ஏன் வந்து ஸ்டாக்கை விற்று வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டினை வந்து நம்ம கேள்விப்படும் பொழுது நமக்கும் வந்து ஏன் வந்து நம்ம ஸ்டாக்ஸை விற்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்மளை நாமே கேட்டுக்கணும். ஆனால் இந்த கான்செப்டில் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் விற்றுட்டு அந்த காசை என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்காக இருக்கும். அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு குவாலிட்டி இல்லாத ஸ்டாக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே சமயம் ஒரு ஸ்டாக்கு மேலே போகுது அப்படிங்கிறதுனால, அது ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போகுது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கினுடைய விலை இன்னமும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து என்னென்னா, அந்த கம்பெனி க்ரோத் பொட்டன்ஷியல் நல்லா உள்ள கம்பெனியாக இருக்கும், ஏர்னிங்ஸ் வந்து கேட்சப் ஆயிரும். புரியுதுங்களா? அதனுடைய இபிஎஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி கேட்சப் ஆயிரும். ஆனால் பெரும்பாலும் நம்மளுடைய மைண்ட் எப்படி வயராக இருக்கும் அப்படின்னா, இப்போது ரொம்ப வருஷமாக 1000 ரூபாய் கடந்த ஸ்டாக்கு திடுக்குன்னு 1300 போயிடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூவேஷன் ஜோனில் நீங்கள் இம்மீடியட்டாக பிஇலாம் பார்த்தீங்கன்னா 45 50ன்னு இருக்கும். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டாக்கை வந்து போய் விற்றுருவீங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கு அதுலேருந்து மேலே போயிடும். ஏன்னா வந்து க்ரோத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அதே சமயம் 1300 போன ஸ்டாக்கை நீங்கள் இன்னமும் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது 40 பிக்கு போனாலும் அது வந்து ஓவர் வேல்யூ ஜோனில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக்கை நீங்கள் விற்க மாட்டீங்க. பார்த்தா அந்த கம்பெனியோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இல்லாமல் கீழே உடையும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து எல்லாத்துக்குமே நடக்கும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடக்கும். நம்ம ஒரு கால்குலேட்டடாக பண்ண மாட்டோம். ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷிப்பு. அந்த ஷிப்பில் வந்து இவ்வளவு கண்டெய்னர் தான், இவ்வளோ ஸ்டாக்ஸ் தான் வச்சுக்கலாம், இந்த ஸ்டாக்ஸை வந்து இவ்வளோ வெயிட் இருக்கலாம், நம்மளால் இவ்வளோ ஒர்க் லோடு இருந்துச்சுன்னா நம்மளால் இவ்வளோ ஸ்லோவாக தான் வந்து ஷிப்பை வந்து மூவ் பண்ணணும். அதே போல் நம்ம வேகமும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப மெதுவாக தான் போகணும் அப்படிங்கிறத அந்த ஷிப் கான்செப்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை நாமே அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டாக்கை வந்து விற்று வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரூல்ஸு நம்ம பண்ணுறது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே வருது, நம்ம ஓவர் வேல்யூட் ஜோனில் உள்ள ஸ்டாக்கை விற்கிறோம். ஆனால் அதனுடைய க்ரோத் பொட்டன்ஷியல் எதனால் வந்து ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆகாது அப்படின்னு நினைக்கிற அப்படிங்கிறத கேட்கணும் நமக்கு நாமே. இப்போது பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி கம்பெனிகள் வந்து நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, விற்றுருப்பீங்க, இது ஓவர் வேல்யூ ஜோனு, 7 புக்கு 8 புக்கெல்லாம் இருக்குது, மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்டில் இருக்குது, 3-4 வருஷமாக அதே விலையிலே இந்த ஸ்டாக்கு கிடைக்கிது, அதே விலையிலே கடந்தும் இந்த ஸ்டாக்குக்கு வந்து 8 புக்கு இருக்குது. மார்க்கெட்டில் மற்ற எந்த ஃபினான்ஸ் பேங்கிங் கம்பெனிக்கும் இந்தளவு வேல்யூவேஷன் ஜோன் இல்லை. நம்ம வந்து இந்த கம்பெனியை வந்து இப்போதைக்கு விற்றுருவோம், ஒரு 1.5 வருஷம் கழித்து திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த பியர் மார்க்கெட் டெரிட்டரிலையும் பஜாஜ் ஃபினான்ஸினுடைய ரிசல்ட் நல்லா இருந்ததுனால அது மேலே போயிருக்கு. சரிங்களா? பஜாஜ் ஃபினான்ஸை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டேன், இப்போ தான் பேசுகிறேன்லாம் இல்லை, ஆல்ரெடி முன்னாடி பழைய வீடியோக்கள்லேயே நான் வந்து இந்த உதாரணத்தை சொல்லிட்டேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்று வாங்கலாம், அதுக்கு நீங்கள் அதிக நேரம் செலவிடணும். விற்று வாங்கலான்னா உடனே ட்ரேடிங் சொல்கிறது இல்லை நண்பர்களே. நீங்கள் 100% ஒரு ஸ்டாக்கை வச்சுருக்கிறீங்க. இப்போ HDFC பேங்க் மாதிரி ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வர்றீங்க, அது இன்னும் கீழே உடஞ்சிக்கிட்டே இருக்குது, அது உடைய அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து 5% தான் வச்சுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் 10% வரைக்கும் நான் வந்து இதை ஏற்றிக்கிறேன் அப்படின்னு வந்து ஏற்றிக்கிறீங்க. அதாவது ரிஸ்க் தான் எடுக்கிறீங்க எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து
நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடுறதுனால உங்களுக்கு வந்து ஓரளவு ப்ரெடிக்ஷன் அந்த நாலேஜு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த 10% ரிஸ்க்கு அப்படிங்கிறது வந்து ஓகே தான் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து சொல்லுது. ஸோ வாங்கிட்டு அந்த HDFC பேங்க் வந்து ஒரு 3 வருஷம் கழித்து திருப்பி வந்து ஒரு நல்ல வேல்யூக்கு வருது. ஆனாலும் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் விற்கக்கூடாது. காரணம் வந்து என்னென்னா, அப்போ தான் வந்து அந்த கம்பெனி வந்து க்ரோத் பொட்டன்ஷியலே காட்ட ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்லா ஸ்பெக்டாகுலர் ரிட்டர்னை வந்து இன்னும் கூட வந்து அடுத்த 2 வருஷத்தில் காட்டலாம். அது கூட சேர்ந்து ஒரு புல் மார்க்கெட் எஃபெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கூட HDFC பேங்கினுடைய விலை மேலே போகலாம். அப்போ வந்து நல்லா வந்து அந்த HDFC பேங்க் வந்து நல்லா கொழுத்த விலையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஓகே நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து இது வந்து 20-25% வந்துருச்சு. நம்ம 10%க்கு வந்து வாங்கினோம் நம்ம போர்ட்ஃபோலியோவில். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் 6-7 வருஷம் கழித்து பார்த்தா அது 25% இருக்குது. சரி, ஒரு போர்ட்ஃபோலியோவில் 25% வச்சுருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. HDFC பேங்க்கு சூப்பரான பேங்க்காக இருந்தாலும் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை 5% வந்து குறிப்பிட்ட காலத்தில் வெட்டி எடுத்து அதை டெப்ட்டுக்கோ கோல்டுக்கோ மூவ் பண்ணலாம். அல்லது வேறு நல்ல குவாலிட்டியான பங்குகள் நல்ல விலையில் உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் அப்படி பண்ணலாம். இப்படி பண்ணலாம், தவறே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் இதை சொல்கிறதுனால இது ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். நீங்கள் ரொம்ப கால்குலேட்டடாக யோசித்து அந்த ரிஸ்க் மார்ஜினு குவாலிட்டி இந்த ஆஸ்பெக்ட்லாம் புரிஞ்சுட்டு எடுக்கணும். ஆனால் நீங்கள் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, நிதானம், நாலேஜு அது நமக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தான் நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. சரி, இந்த டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து எப்படிப்பா ₹250 போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ லேசர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். லேசர் ஃபோக்கஸ்ட்னா எப்படின்னா, ₹1 கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும். உங்களுக்கு தெரில, பாக்யராஜ் படம்னு நினைக்கிறேன், முந்தான முடிச்சா, ஆமாம், அந்த படத்தில் போயிட்டு காய்கறி கடையில் வந்து முள்ளங்கியோடைய அந்த மேலே உள்ள பீஸை வெட்டி எடுப்பாப்படி, கேரட்டை வந்து கடித்து சாப்பிட்டு பார்த்துப்பாப்படி, வெண்டைக்காயோடைய நுனியெல்லாம் உடச்சி எடுப்பாப்படி, அந்த மேலே உள்ள பீட்ரூட் மேலே உள்ள அந்த இலைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டு நல்லா கரெக்டான காயை மட்டும் போட்டு விலை எடுப்பாப்படியில் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும் நண்பர்களே. ₹1 கூட வந்து ஜாஸ்தியாக போயிடாத அளவுக்கு விலை கொடுத்து பார்கெயின் பண்ணி உங்களால் ஸ்டாக்கு வாங்க முடியதாக இருக்கணும். சரி, டாடா மோட்டார்ஸை வந்து ஏன் ₹250 போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். போகலாம், எந்த ஸ்டாக்கு எந்த விலைக்கும் போகலாம். டாடா மோட்டார்ஸ் ரொம்ப வருஷமாகவே கடனில் வந்து தத்தளிக்கிற கம்பெனி. நீங்கள் அதனுடைய ப்ரைஸ் சார்ட்டை போய் பாருங்களேன். எவ்வளோ விலையிலேருந்து எவ்வளோ அடிமாட்டு விலைக்கு பாஸ்ட்டில் நடந்திருக்கு. அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து வாங்குவோம். ஸோ பாஸ்ட்டில் நடந்திருக்குன்னா ஃப்யூச்சரில் நடக்காதுன்னுங்கிறது நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்குற என் கேள்வி வந்து நியாயமான கேள்வி தானே. சரி, அது ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, கொரோனாவில் வந்து இந்த டாடா மோட்டார்ஸுனுடைய விலை வந்து பயங்கரமாக கீழே உடஞ்சிச்சு. அப்போது ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 5% வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை ஏற்றுனாங்க. இப்போ வந்து பாருங்கள், ரீசெண்டாக அவங்களுடைய ஸ்டாக் 5% குறைச்சிருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கே வந்து இன்டைரக்டாக வந்து இந்த டாடா மோட்டார்ஸுனுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க தானே, அப்படி விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் எடுத்துக்க முடியும் நம்ம. சரி, இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, டாடா மோட்டார்ஸுனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கடந்த 2 வருஷமாக தான் க்ரோ ஆகிருக்கு. ₹81 ₹83 அப்படிங்கிற ரேஞ்சில் க்ரோ ஆகிருக்கு. இப்போ வந்து அதனுடைய சேல்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகுது. என்ன மாதிரி இம்பேக்ட் நடக்குது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் இபிஎஸை வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொடுத்த இபிஎஸை வந்து ஒரு கால்குலேஷனாக எடுத்துக்க வேணாம், ஒரு ஆவரேஜாக பாருங்கள் அப்படின்னு பார்த்தா 2023 ₹6 கொடுத்துருக்கு. 2022 வந்து -29 சரிங்களா. அதுக்கு முன்னாடி -35, அதுக்கு முன்னாடி -33, அதுக்கு முன்னாடி -84. 2018 பாசிட்டிவாக வந்து ₹26, 2017 ₹21, 2016 ₹34. ஸோ நீங்கள் இந்த 83 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 83 வந்து உடச்சி 40 அப்படின்னு வச்சுக்கிட்டாலே 40 × 20 PE சரியா. ஆனால் 20 PE மார்க்கெட் கொடுக்கல, 10 PE தான் கொடுக்குது சரிங்களா. 40 × 10 PE அப்படின்னு போட்டாலே ₹400 அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அது கிடைக்கக்கூடிய விலை. அதே இது நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ்லலாம் இபிஎஸ் கொடுத்துருக்கு, மறுபடியும் நெகட்டிவ்லலாம் இபிஎஸ் கொடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி கடன் அதிகமாக உள்ள கம்பெனிகளுக்கு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறது, இந்த பாயிண்ட்டை முடிச்சிட்டேன் சரிங்களா. அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ டாடா மோட்டார்ஸினுடைய புக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். டாடா மோட்டார்ஸினுடைய புக்கு வெறும்
ரூபாய் தான் இருக்குது நண்பர்களே. அந்த ரூபாய் ஏன்ப்பா புக்கு பார்க்குற அப்படின்னு கேட்டால், இந்த கடன் உள்ள கம்பெனிகள் எல்லாமே நமக்கு புக் வேல்யூ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். புக் வேல்யூ ரூபாய் இருக்குது சரிங்களா. இந்த புக் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ஜென்ரலாக கடன் உள்ள கம்பெனிகள். ஏன்னா ஒருவேளை அந்த கம்பெனி திவாலாச்சு அப்படின்னா அதனுடைய புக்கு தான் வந்து அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ. ஸோ உங்களுக்கு புக் வேல்யூ அமௌண்ட்டு தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ புக் வேல்யூ அப்படின்னு பார்க்குறப்போ ரூபாய் தான் அதுக்குரிய சரியான வேலை சரிங்களா. ஆனால் டாடா மோட்டார்ஸை வந்து நம்ம இப்படி வந்து ஜென்ரலாக வந்து ட்ரீட் பண்ண மாட்டோம். ரீசன் வந்து என்னென்னா, ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து மார்க்கெட்டில் நல்ல எத்திக்கல் க்ரெடிபிலிட்டியோட உள்ள ஒரு ப்ரொமோட்டர், இந்தியாவே நம்புகிற ஒரு ப்ரொமோட்டர். டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலரான பிராண்டு, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து கைடன்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதை வந்து மீட் பண்ணுறதுக்கு சீரியஸாக வந்து உழைக்கிறாங்க. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோடைய இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஜேஎல்ஆர் அதுதான் வந்து அவங்களுடைய ஸ்டாக்கில் வந்து பெரும்பாலும் வந்து ரெவன்யூக்கு அல்லது ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு கார். ஜேஎல்ஆர்னா வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவருங்க. அவங்க வந்து 3 கார் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபேமஸான கார் ஜாகுவார், அதுக்கப்புறம் வந்து இந்த டிஃபென்சர், லேண்ட் ரோவர், இந்த 3 மாதிரி கார்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான காரு. ஆனால் அந்த காருக்கு வந்து பயங்கர காம்படிஷன் சரிங்களா. என்ன மாதிரி காம்படிஷன்? ஈவி காம்படிஷன் டெஸ்லாலேருந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைனா மார்க்கெட்லேயே இருக்கிறாங்க. சைனா மார்க்கெட்டில் வந்து சைனீஸ் கார்லாம் வந்து அவங்க அமேசிங்கு சரிங்களா. இப்போது இந்த காரில் வந்து என்ன ப்ராப்ளம்னா குவாலிட்டி இஷ்யூஸ் நிறையா வருது அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டு. இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து அவங்களால வந்து நியூட்ரல் அல்லது நெகட்டிவ் ப்ராஃபிட் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர நல்லா அடித்து பீட் பண்ணி நல்லா வந்து ரிட்டர்ன் வந்து இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கலை. இந்த ஜேஎல்ஆர் வந்து இந்த டாடா மோட்டார்ஸாக பாடாப்படுத்திட்டு இருக்கு. ப்ளஸ் டாடா மோட்டார்ஸ்குள்ளே இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் இருக்குது. அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் செக்மெண்ட்டும் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. ஒருவேளை எக்கானமி ரிவைவ் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த பெரிய ட்ரக்கு, லாரி இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுமா இருக்கும். அதே போல் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரொம்ப வருஷமாக படுத்தே வந்து ரொம்ப சிக்காக கிடந்துச்சு. இப்போ தான் வந்து ரிவைவ் ஆகிருக்கு சரிங்களா. டாட்டா பஞ்சு, டியாகோ, நெக்ஸானு, சஃபாரி அந்த மாதிரி ஈவி பிஸ்னஸ் வந்து ஓரளவு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் கிளைமேட் உள்ள இந்த டாட்டா மோட்டார்ஸ் ஒருவேளை மற்ற கம்பெனிகள்லாம் வந்து அடித்து பிடிங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய மார்க்கெட் ஷேரை, அல்லது இந்த குவாலிட்டி இஷ்யூஸை வந்து இவங்களால் மீட்டப் பண்ண முடியல, இம்ப்ரூவைஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் டாடா மோட்டார்ஸ்க்கு நடந்திருக்கு சரிங்களா. அந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக்கினுடைய விலை இன்னும் பயங்கரமாக உடஞ்சி முன்னாடி மாதிரியே பல வருஷத்துக்கு கிடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த கம்பெனியை வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் விட்டுருவாங்களா? கண்டிப்பாக டாடா சன்ஸு விடமாட்டாங்க சரிங்களா. இப்போ டாடா ஸ்டீல் வந்து எப்படி வந்து 1100 250 போய் 10-15 வருஷம் கிடந்துச்சு, அதே மாதிரி இப்போ 1000 திருப்பி 250-300 வந்து 10 வருஷம் கிடக்கலாமா? கிடக்கலாம். ஆனாலும் 10 வருஷத்துக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிகளை வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கும் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா இது வாலட்டாலிட்டி அதிகமாக உள்ள ஸ்டாக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஐடியாவை வந்து கொடுத்துருக்குறேன், நான் நம்புகிறேன் நண்பர்களே. டாடா மோட்டார்ஸ் மாதிரி கம்பெனிக்கே நான் வந்து லேசர் ஃபோக்கஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து யோசித்து வாங்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ நான் சொல்கிற கான்டெக்ஸ்ட்டு பிரகாரம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 289 வந்தால் தான் டாடா மோட்டார்ஸ் நான் வாங்குவேன் அப்படின்னு உட்காந்துக்கிற ரொம்ப ரொம்ப அற்புதமான இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க நம்ம மத்தியிலே. அவங்க வந்து வெளியில் பேசக்கூட மாட்டாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, லேசர் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் கிளைமேட் இப்படி இருக்குது. அவங்க வந்து லோ லெவலில் வந்து இறங்கி பார்ப்பாங்க. இப்போ ஜேஎல்ஆர் வந்து புது கார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கார் வந்து ரிவ்யூ எப்படி போயிட்டுருக்கு, மார்க்கெட்டில் இது பிக்கப் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லோ லெவலில் வந்து யோசித்து இப்போ என்ன வேல்யூவேஷனில் இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து யோசித்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து டிசைட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து யார் எந்த கார் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா? இப்போ வந்து ஜேஎல்ஆர் சேல்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் போய் கார் வாங்குறீங்க சரிங்களா. இப்போ நம்மளே ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10 காரை வந்து பார்ப்போம். பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து அனலைஸ் பண்ணி தான் போய் வாங்குவோம். இந்த மாதிரி இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கும். அதில் வந்து ஒரு 10 கோடி பேர் வந்து கார் இந்த வருஷம் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த 10 கோடி பேரில் எவ்வளோ பேர் டாடா மோட்டார்ஸ் கார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? அதெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது யாருனாலையும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம ஸ்டாக் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கு தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஸோ ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நம்ம யோசித்து முடிவு பண்ணுறோம்.
அந்த டாடா மோட்டார்ஸ் கார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த வருஷம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பட்ஜெட்டில் ஒரு 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் காசு வந்து கார் மார்க்கெட்டுக்கு வரும். அந்த கார் மார்க்கெட்டில் டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஷேர் வரும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி JLR சேல்ஸ் வந்து யூஎஸில் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கா, EV சேல்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கா, டெஸ்லா வேறு உள்ளே வரப்போகுது, அதுவும் கம்மியான டேக்ஸில் வந்து உள்ளே வர்றாங்களே, அப்போ உள்ளே வந்துட்டு அவங்களுடைய பேட்டரி ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆனால் வேல்யூ காஸ்ட்லியாக இருக்கும். மக்கள் எல்லாம் வந்து என்னென்னா டாடா மோட்டார்ஸ் மாதிரி EVயை 250 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் நெக்ஸான்னா வந்து என்ன 300 360ன்னு கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரியலாக ஓடும்பொழுது 300 கிலோமீட்டர் கொடுக்குமா இருக்கும் புதுசாக இருக்கும்போது. ஒரு 2-3 வருஷம் கழித்து போகும்பொழுது அது ஒரு 250 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். அதே இது சின்ன காரு டாடா டியாகோவா அந்த காரில் EV இருக்குது, அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு 180 கிலோமீட்டர் தான் கொடுக்குமா இருக்கும். ஸோ என்னடா இது நம்ம சென்னையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு கூட வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற கேட்டகரியாக இருந்தால் கொஞ்சம் காசு விலை 5 லட்சம் 10 லட்சம் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, நமக்கு எப்படியா இருந்தாலும் ஃபியூவல் காஸ்ட் சேவ் ஆக போகுது, அதனால் டெஸ்லா காரை போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற கேட்டகரிஸும் நம்மள இருக்க தான் போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ் வந்து ப்ளே அவுட் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம என்ன விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டரு. ஸோ நீங்கள் லேசர் ஃபோக்கஸ்டாக இருக்கிற பட்சத்தில் டாடா மோட்டார்ஸுக்கு ₹289 தான் புக் வேல்யூ, கடனும் நிறையா இருக்குது. ஸோ ₹250 விலையில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மாதிரிலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா தம்பி அப்படின்னு என்னை கேட்காதீங்க. கண்டிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கொரோனாவில் 2020 நீங்கள் புத்திசாலித்தனமான முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா கரூர் வைஸ்யா பேங்க்லாம் 19-20 ரூபாய்க்கு வந்துச்சு. 35 ரூபா கரூர் வைஸ்யா பேங்க் வரும்போதே அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாக்கை வாங்கினாங்க. டாடா மோட்டார்ஸும் 60 ரூபா 70 ரூபா டாடா மோட்டார்ஸ், நான் சொல்கிறது டாடா மோட்டார்ஸ் டிவிஆர், அந்த சமயத்தில் வந்து 5% வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அந்த சமயத்தில். சரிங்களா? ஸோ அந்த சமயத்தில் வந்து சீப்பான வேல்யூவில் கிடைக்கும் பொழுது இஷ்டத்துக்கு அள்ளி குவிச்சிருக்கலாம். நம்ம நல்ல ஸ்டாக்ஸை வந்து பிடிச்சிருக்கணும். ஆனால் அந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம லிஸ்ட்டே ரெடி பண்ணியிருக்க மாட்டோம். கண்ணா பின்னான்னு போய் வாங்குவோம். அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். அந்த இடம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஜோன் நண்பர்களே. இது மிகப்பெரிய லென்த்தியான வீடியோ பதிவு. எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசாக பார்க்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக, சரிங்களா, ஓரளவு பேசியிருக்கிறேன். விஷுவலாலாம் ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது என்னோடய வீடியோவில். நான் சொன்ன கான்செப்டை நீங்கள் ஓரளவு ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒரு கதை மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் நிறைய ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாஸை நீங்கள் திருப்பி கேட்கும் பொழுது அல்லது தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை கேட்கும் பொழுது உங்களை அறியாமலே வந்து அது உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய டெசிஷன் எபிலிட்டியை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் தான் நான் இந்த மாதிரி வீடியோக்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நல்ல குவாலிட்டியான பங்குகளை தேர்ந்தெடுங்க. நீங்கள் என்ன மாதிரி இன்வெஸ்டர் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? முடிவு பண்ணிவிட்டு தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்கணும். வேறு வழி கிடையாதுங்க. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் கோல்டு வாங்குறது ரிஸ்க் இல்லை அப்படின்னு நினச்சா நாளைக்கே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் கோல்டெல்லாம் செல்லாதுன்னு. இது யூஎஸில் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ கோல்டெல்லாம் வச்சுருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் போட்டாங்க. பாகுபலியில் எப்படி கோல்டெல்லாம் வந்து பிடிங்கிட்டு போவாங்க தெரியுமா, அந்த சிலை செய்கிறதுக்காக. அந்த மாதிரி வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலாக கேட்டிங்கன்னா, கோல்டுங்கிறது எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு விஷயம். அதை பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம மக்கள் வந்து 5000 வருஷமாக வச்சுருக்குறோம். ரைட்டு. கோல்டுனால் ஏதாவது யூஸ் இருக்குதா? ஒரு யூஸும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிற பேர்னால மட்டுமே தான் கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சுருக்கிறோம். நான் சொல்கிறது நம்ம இண்டிவிஜுவலை சொல்லலை. கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாராக வந்து உள்ளுக்குள்ளே வந்து வாங்கி வச்சு அதை பயங்கர ஷீல்டாக போட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஒரு நாட்டில் வந்து ஒரு கரன்சி இருக்குது, இன்னொரு நாட்டில் இன்னொரு கரன்சி இருக்குது. ஸோ கோல்டாக வச்சுருந்தோன்னா அந்த நாட்டில் போய் கோல்டை விற்றுட்டு கரன்சியாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்னால தான் கோல்டு வந்து நம்ம பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருக்கிறோம். ஆனால் என்விரான்மெண்ட்டில் ஒரு பூமிங்கிறது பூமி தான். சரியா? கோல்டுங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டீரியல், ஒரு உலோகம் தான். பூமிக்குள்ளே கிடைக்கிற எக்கு, அதாவது எக்குங்கிறது நான் என்ன சொல்ல வரேன், நம்மளுடைய எக்குன்னு சொல்லிட்டேன்னா சாரி, அதாவது இரும்பு. சரிங்களா? இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரி உலோகம் மாதிரி தங்கமும் ஒரு உலோகம் தான். நம்ம தங்கத்தை எடுக்கிறோங்கிற பேரில் ஏகப்பட்ட சுரங்கங்களை அமைச்சு
நம்ம பூமியை தான் நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, எடுக்கிற தங்கம் ஏதாவது யூஸ் பண்ணி யாராவது 4 பேர் வாழ்றோமா? அதுவும் கிடையாது. சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த எக்கானமி சிஸ்டத்துல கரன்சி இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா பார்த்தா என்ன கேட்டீங்கன்னா, ஃபண்டமெண்டலா கோல்டுங்கிறத வந்து செல்லா காசா வந்து உலக நாடுகளே ஃபுல்லா அறிவிச்சு, சரி எண்ட் ஆஃப் த டே வி ஆர் ஆல் ஒன் பூமி. ரொம்ப டூ மச்சா பேசுறேன்னு யோசிக்க வேணாம். ஒரு பூமி தான். ஒரு கரன்சியா இருந்துட்டு போகுது. அதுதான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சில போய் முடிவு பண்ணிடாதீங்க. ஸோ இந்த சிஸ்டம்லாம் மாறணும். சரிங்களா? மாறும் பொழுது கோல்டு வந்து செல்லாதுன்னு அறிவிச்சா நான் வந்து சந்தோஷம் தான் படுவேன். சரிங்களா? சரி, ரொம்ப டூ மச்சா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தாட்டோடைய இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே.